வணக்கம். கோயம்புத்தூர் சிறுமி விவகாரத்துல, தாய் மீது இருக்கிற தவறு பற்றியும் ஆராயப்பட வேண்டும்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும், தாய்க்கு தெரியாமல் அந்த குழந்தைய எரிச்சது ரொம்ப தப்பு. அதாவது என்ன இருந்தாலும் அவர் ஒரு தாய். அவர் பெற்றெடுத்த குழந்தை. அந்த குழந்தைய நீங்க அவங்களுக்கே தெரியாம தூக்கிட்டு போய் அந்த குழந்தைய எரிச்சது வந்து ரொம்ப தவறான செயல். இது பற்றி சமூக வலைதளத்திலும் மாறுபட்ட கருத்துக்கள் வருகிறது. அதாவது காவல்துறையினர் இந்த செயலை செஞ்சிருக்கிறதா அந்த அம்மாவே குற்றம் சாட்டுறாங்க. அதாவது நான் தடயம் எனக்கு ஏதாவது என் பொண்ணு பத்தின உண்மை தெரிஞ்சுக்கணும்னா, தோண்டி எடுத்து மறுபடியும் செக் பண்ற மாரி இருக்கும் இல்லையா? நீங்க அப்படி இருக்கும் பொழுது, எப்படி என் குழந்தைய எரிக்கலாம்? அப்படின்னு அந்த அம்மா கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. நியாயமான கேள்வி. எஸ். இது மாரியான விவகாரத்தில, அந்த குழந்தைய வந்து புதைச்சிருக்கிறது தான் சரி. தேவைப்படும் பொழுது அதை தோண்டி எடுத்து பரிசோதனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, இப்படியான ஒரு விஷயத்த காவல்துறை செஞ்சிருக்கக்கூடாது. ஒருவேளை இந்த பிரச்சனை அ பெருசாயிடுமோ! அப்படின்னு நெனச்சு இத செஞ்சிருக்கலாம். ஒண்ணு சொல்லப்படுது. இந்த தாய் பின் பின்ப அந்த அந்த தாயின் பின்னாடி ஒரு கட்சி அந்த அம்மாவ இயக்குது அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு. ஸோ, அதனால இந்த பக்கம் அரசாங்க தரப்பிலும், அதிகாரிகள் தரப்பிலும் இதை விட்டா இந்த பிரச்சனை மேலும் போயிட்டே இருக்கும். இந்த அம்மா இந்த குழந்தைய பாடிய வாங்கிக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்பட விட மாட்டாங்க. ஏன்னா, அவங்க அந்த அந்த குழந்தைய இப்படி பண்ணவன சுட்டு கொல்லணுங்கிறாங்க. ஸோ, அது அது எப்படி நடக்கும்? சட்ட நடவடிக்கைகள்லாம் அத சொல்லும். கோர்ட் தான் அத சொல்லணும். மரண தண்டனை என்னங்கிறது. ஆனா, இந்த அம்மா வந்து முதலமைச்சருக்கு இப்படி கோரிக்கை வைக்கிறாங்க. அவன கொல்லணும், என் குழந்தைய இப்படி பண்ணவன அதே மாரி பண்ணி கொல்லணும் அப்படின்னு. அத எப்படி ஒரு அரசாங்கம் செய்யும்? ஸோ, இதனால காவல்துறையினர் இந்த முடிவு எடுத்திருக்கலாம். ஸோ, இந்த பிரச்சனைக்கு ஒரு சீக்கிரமா ஒரு தீர்வு வரணும்னா, இந்த கணவர்ட்ட பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு. அப்புறம் ஒருவேளை இந்த தாயின் மீதே சந்தேகப்பட்டிருக்கலாம். இந்த அம்மாவுடைய செயல்பாடுகள் சரியில்லாத காரணத்தினாலும் இந்த குழந்தை இறந்திருக்கலாம்னு ஒரு வேளை காவல்துறை செ நெனச்சிருக்கலாம். அதனாலேயும் இப்படியான நடவடிக்கை எடுத்தாங்களோ அப்படின்னு கேள்வி வருது. ஏன்னா நிவாரணத் தொகையும் அந்த தாய் கையில குடுக்கல, கணவன் கையில தான் குடுத்துருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களும் அந்த தாயிடம் ஃபோன்ல பேசல. அந்த குழந்தையோட பாட்டி கிட்ட தான் பேசியிருக்கிறார். ஸோ இதெல்லாம் நமக்கு பல கேள்விகள் எழுப்புது. ஏன் அந்த அம்மாட்ட ரெஸ்பாண்ட் பண்ணல? அரசாங்கம் ரெஸ்பாண்ட் பண்ணல, முதலமைச்சர் பேசல, த குழந்தை இழந்த தாயிட்ட முதலமைச்சர் பேசல. நிவாரணத் தொகையும் அந்த அம்மாட்ட குடுக்கப்படல. கணவனிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அரசாங்கத்துக்குமே இந்த அம்மா மேல ஒரு சந்தேகம் இருக்கோ? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எது எப்படியோ, இது ஒரு பக்கம் ஒரு சந்தேகம், இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் முறைப்படி ஒரு குழந்தையை எரிக்கும் பொழுது தாயிடமும் சொல்லியிருக்க வேண்டுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. அவ்வளோ அவசரமாக இந்த விஷயத்தை இப்படி டீல் பண்ணியிருக்க கூடாதுங்கிறது நம்மளுடைய கருத்து. ஏன்னா அந்த அம்மாவே ஆதங்கப்பட்டு பேட்டி குடுக்குறாங்க. என் குழந்தைய எனக்கே தெரியாம நான் பார்க்கவே விடாம கொண்டு போய் எரிச்சுட்டாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. இது வந்து ஒரு தவறான போக்கு. இது கண்டிக்கத்தக்க போக்கு. இந்த இந்த விவகாரம் யார் தப்பு செஞ்சிருந்தாலும், அந்த தாய் தப்பு செஞ்சிருந்தாலும் அதையும் ஆராய்ச்சி பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்ல முன்னாடியே ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு, நம்ம அவங்களுக்கு தெரியாம விஷயங்கள முடிக்கலாம் அப்படிங்கிற மாரி பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. இம்பாக்ட் இந்தியா இதை கண்டிக்கிறது.